ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஆரம்பத்துலேருந்து போகிறதில்ல, மாற்றி மாற்றி தான் போகிறோம். ஃபஸ்ட்டோடனே அமால்கமேஷன் பார்க்க போகிறோம். அமால்கமேஷனில் ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இப்போது பார்த்தீங்கன்னா கொஷினு. இதை நான் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இஷ்யூ ஆஃப் 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100 each in the ratio of 3 shares of 3P limited for 4 preference shares. ஸோ பேசிக்காக என்னென்னா 4 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஸோ இப்போ எப்படி வரும்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 2000, அதாவது 2000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மல்டிப்ளை பை 4. ஒவ்வொரு 4 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் 3 தராங்க. ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100 ரூபா அப்படின்னு வச்சு நம்ம போட்டோம்னா 2000 மல்டிப்ளை பை 3 டிவைட் பை 4 மல்டிப்ளை பை 100, 1,50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வரும். அதாவது அந்த அளவுக்கு ஒர்த் ஆஃப் ருபீஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஷ்யூ டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 8% ஆஃப் மார்டேஜ் டிபெஞ்சர் அண்ட் 96 in a ரிவ்யூ டிபெஞ்சர் இஸ். அதாவது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு எது கொடுத்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் டு பே 20 rupees per share, to pay 20 per share in cash and issue 6 equity shares of 100 each, issue at the market value in 125 in lieu of every 5 equity share. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, 5000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கிறப்ப ஒரு நிமிஷம், இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் ஈச், அதாவது ஒவ்வொரு 5 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா 6000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதில் 5000 இருக்குது. டிவைடட் பை 5 மல்டிப்ளை பை 6, அது பார்த்தீங்கன்னா 6000 ப்ரிஃபரன்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. 6000 ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்ட்டு ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 125. அப்போது 6000 multiplied by 125, 7,50,000 equity shares. இதுதான் இது ஒர்த் ஆஃப் 7,50,000 ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேஷ் வேறு இஷ்யூ பண்ணுறாங்க, கேஷ் வேறு கொடுக்குறாங்க. 20 ரூபா கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கும். அதாவது 5000, அப்போது 5000 இன்ட்டு 20 1 லட்சம் = 1 lakh கேஷ். இதுதான்
உங்களோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா என்னென்னா ப்ரிஃபரன்ஸு ஷேர் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது 1,50,000. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கேஷில் 1 lakh, அப்புறம் கேஷில் 1 lakh கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் கால்குலேஷன் போட்டதில் 7,50,000 வருது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 7,50,000 1 lakh + 1,50,000 10 lakh வருது. டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம வேறு எதுவும் கேட்கல. ஸோ இதுதான் அமால்கமேஷன் சாப்டரோட ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்படியே கண்டினியூஸாக எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.